எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜெய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஆப் நேம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேனல்ஸுங்கிறது வந்து லைக் எம்கேபிஹெச்டி அவர் வந்து ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. லைக் ஐஃபோன் 16 ஆர் 16 ப்ரோட ரிவ்யூ வீடியோவில் வந்து இதை பற்றி ஒரு சின்ன இதை ஒரு கிளிப்பாக பேசியிருப்பார். லைக் வந்து நான் ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுற லைக் அவரோட பர்சனல் ஃபோன் இல்லைன்னா அந்த ரிவ்யூவில் காட்டுறதுக்கு இதுக்கெலாம் வந்து சில வால்பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். பர்சனலாக ஆக்சுவலி வந்து லைக் அவரோட கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். வால்பேப்பர்ஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அவர் வந்து இன்ட்ரோ மியூசிக்குன்னு யூஸ் பண்ணுற மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். சம் ஆஃப் தட் அந்த இன்ட்ரோ மியூசிக்கோட லைக் மியூசிக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் என்னோட பர்சனல் கலெக்ஷனாகவே வந்து வச்சுருக்கேன். சில மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐ ஹவ் கெப்ட் இட். ஸோ அவர் ஒரு ஆப் இது பண்ணுறாருங்கும்போது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆக்சுவலி வந்து லைக் யூடியூப்பில் நான் வந்து பர்சனலாக யூடியூப்குள்ளே வர்றதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் அவரோட கலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணலாங்கிறதுக்கு போகிறேன். ஸோ அவரோட ஃபேன் பாயாக நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. ஆனஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆப் பற்றி பேசணும். லைக் ஸ்பாய்லர் என்னன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேச போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துட்டேன் ஃபோனை காட்டுறதுக்கு. இதுதான் ஆப்போட ஐகான். ஆப்போட நேம் பேனல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண கேட்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஆசின் ஆன் எம்கேபிஹெச்டி இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து செலக்ட் பண்ண கேட்பாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் வந்து நம்ம அவரோட லைக் ரிவ்யூஸில் இதிலெல்லாம் பார்த்துருப்போம். லைக் இந்த கலெக்ஷன்லாம் பாருங்களேன், பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து ஸ்க்ரீனில் எப்படின்னு தெரில, பட் லைக் ஃபோனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம். லைக் இதெல்லாம் வால்பேப்பராக வச்சா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை இங்கே தான். இங்கே பார்த்தீங்களா, பை கலெக்ஷன் ₹199. ஸோ இது வந்து பேனல்ஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து லைக் ஐகான் அபவுட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலி வந்து லைக் நம்ம வந்து ஆப் ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதை வந்து ப்ரீமியம் ஃபீச்சராக எதுவும் கொடுக்காம நார்மலாக கொடுத்ததே நல்லது தான். இப்போ எனக்கு டார்க் இது வேணும்னா யூ சேஞ்சுன்னு வரும். ஓகேன்னு கொடுத்தேன்னா நான் வந்து லைக் பிளாக் கலரில் வரும். ஆக்சுவலி ஆண்ட்ராய்டில் வந்து ரீஸ்டார்ட் பண்ண கேட்டது. பட் இதில் வந்து ஆக்சுவலி 24/9 இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து லைக் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இன்னொரு ஃபோனில் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். இதில் வந்து ஃப்ரீ வால்பேப்பர்ஸே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஃப்ரீ வால்பேப்பர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த குவீன் ஆஃப் ஹார்ட்டுங்கிறது ஃப்ரீ வால்பேப்பர் தான். இப்போ நான் இது வந்து கெட் வால்பேப்பர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹெச்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ச் ஆட் ஃபார் ஃபுல் ரெசல்யூஷன், ஜாயின் பேனல்ஸ் ப்ளஸ். இப்போ வந்து நான் ஜாயின் பேனல்ஸ் ப்ளஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனாக ₹2000 பர் இயர் கேட்குது. மந்த்லி ₹1000 கேட்குது. ₹1000 மாதம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனே வந்து ₹650 ப்ரீமியமுக்கு. ஒரு வால்பேப்பர் ஆப்புக்கு ₹1000 யாராவது நம்ம ஊரில் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது இதே வால்பேப்பரை நம்ம வந்து லைக் வாட்ச் ஆட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆட் முடிஞ்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஃபுல் ரெசல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு புது அப்சர்வேஷன். நான் வந்து ஆண்ட்ராய்டில் தான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஆண்ட்ராய்டில் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இல்லை. லைக் ஃபுல் ரெசல்யூஷனுக்கு வந்து ஆட் பார்த்து இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அதில் வந்து எஸ்டி குவாலிட்டி, அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், அதில் மட்டும்தான் பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. நம்ம வந்து வேறு வால்பேப்பர்ஸும் பார்க்கலாம். ஆக்சுவலி கலெக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா லைக் நம்ம இதுக்குன்னு வந்து இதை மட்டும்தான் பார்க்கணுங்கிற மாதிரி இல்லை. இப்போது நான் எம்கேபிஹெச்டியோடதுக்கே உள்ளே போகிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து காசு கொடுத்து தான் இது பண்ணணும். நம்ம ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னாலும் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனே வேணும்னாலும் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது.
அண்ட் இப்போ இந்த வால்பேப்பர் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் வந்து கெட் வால்பேப்பர் கொடுக்குறேன். அதே இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதே சம்பவம் தான் நடக்குது. லைக் வந்து ஆட் பார்க்குற மாதிரி. ஆட் பார்க்குறது ஃபைன் தான், பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா வால்பேப்பர்ஸ்க்கும் வந்து நமக்கு வந்து ஆட் பார்த்து ஃபுல் ரெசல்யூஷன் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு ஐஃபோனில். ஆனால் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா லைக் ஆட் கூட பார்க்குற மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இப்போ வந்து மேபி அப்டேட் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த ஆப் பற்றி என்னோடய இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய ஆப் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு வால்பேப்பர் ஆப் தானே. ஸோ வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு. பட் அவர் ப்ராமிஸ் பண்ணது என்னென்னா கூடிய சீக்கிரத்துலேயே நிறையா வருங்கிற மாதிரி. மேபி ஒரு ஜெட்ஜோட காம்படிஷன் மாதிரி, லைக் ஜெட் யூஸ் பண்ணதே MKBHD ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாப்புல, நான் வந்து வால்பேப்பர்ஸ்க்குலாம் வந்து ஜெட் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ நான் பர்சனலாக ஜெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தது லைக் அவரோட வீடியோஸ் பார்த்து தான். அண்ட் நானும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஒரு புது வால்பேப்பர் ஆப் பேனல்ஸ்ன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இது என்னென்னா, சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது அவங்களோட ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மந்த்லி 999, இயர்லி 2000 அப்படின்ட்டு. சம்மந்தமே இல்லை பார்த்தீங்களா. இப்போ வந்து மந்த்லி ஒரு 100, லைக் மந்த்லி 200 ஆர் 250, இயர்லி 2000 அப்படின்னா கூட லைக் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு இப்போது மந்த்லி 250னா இயர்லி வந்து 2500, தென் 3000 கிட்ட வந்துடும். நம்ம வந்து இயர்லி பிளான் அதுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சுவலி வந்து இப்போது ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி கம்பெனிஸ் வைப்பாங்கன்னா, எவ்வளோ மேலே கொண்டு போக முடியுங்கிறது தான். இது வந்து நம்ம முன்னாடி ஆப்பிள்கிட்டே வந்து பார்த்துருக்கோம், இதை பற்றி ஒரு வீடியோலாம் பேசியிருக்கோம். ஸோ மக்கள் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, இந்த ப்ரைஸ்க்கும் இந்த ப்ரைஸ்க்கும். இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா, மந்த்லிக்கு பாதி ரேட்டு, இயர்லிக்கு அதோட டபுள் மடங்கு ரேட்டு இயர்லிக்கே கொடுக்குறோன்ட்டு. அப்போ வந்து இவங்களோட மேபி ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, இயர்லிக்கு வந்து 2000 ரூபா தான், மந்த்லிக்கே 1000, இயர்லிக்கு 2000 ரூபா தான் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் சொல்கிறேன், லைக் நான் ஒரு இந்தியன், அதனால் அதை வச்சு சொல்கிறேன். மேபி யூஎஸோட ப்ரைஸிங் அவங்க மனசில் வச்சு இது பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஆப் இந்தியாவிலும் தானே இருக்குது. ஸோ இந்தியா ப்ரைஸிங் பற்றி பேசலாம். 2000 ரூபா இயர்லி அப்படிங்கிறது ஜாஸ்தி தான். இப்போ வந்து ஒரு ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னாலே 1500 ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம வந்து படம் பார்க்கறது எல்லாமே இது பண்ணிக்கலாம், லைக் வெரைட்டி ஆஃப் மூவிஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு வால்பேப்பர் ஆப் தான். இதுக்கு வந்து 2000 ரூபாங்கிறதுலாம் இயர்லிக்கே ஜாஸ்தி. அண்ட் மந்த்லி 999 கொடுக்குறவன் கொடுத்தான்னா அவன் வந்து சரியான லூஸ் பையன் அப்படியா தான் இருப்பாங்கிற மாதிரி மக்கள் நினைப்பாங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்கிற மாதிரி இல்லை. லைக் அவர் மேலே லைக் MKBHD மேலே எனக்கு எந்த ஹெட்ரடும் இல்லை. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன். பட் பொதுவாக சொல்கிறேன், லைக் ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் பேசணும் போது மாதம் 1000 ரூபா வால்பேப்பருக்குன்னு யார் கொடுப்பா? யாருமே தரமாட்டாங்க. ஒரு கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுறவனும் இருக்கான், இல்லைன்னா ஜெட்ஜில் போய் டவுன்லோட் பண்ணுறவனும் இருக்கான். நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா ஜெட்ஜில் போய் டவுன்லோட் பண்ணிக்குவேன். இதில் வந்து எல்லாமே காசு கொடுத்து தான் இல்லை, ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இஸ் வெரி ஹை. இவங்க கலெக்ஷன்ஸை வந்து ஃப்ரீ ரேஞ்சுக்கு வந்து லைக் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்போம், ஆட் பார்த்து இது பண்ணுறவன் அந்த மாதிரியாவது எல்லா கலெக்ஷன்ஸையும் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆப் வந்து ரேட்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் இப்போ வந்து ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஐ திங்க் நான் டவுன்லோட் பண்ணும்போது அரௌண்ட் 2 ஸ்டார்ஸ் என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்ட்லேயும் அதே மாதிரி தான். லைக் நான் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 2 ஸ்டார்ஸ் 3 ஸ்டார்ஸ் கூட வரல, அரௌண்ட் 2 ஸ்டார்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ வந்து MKBHD இதுக்கு முன்னாடி வந்து ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு பப்ளிக், லைக் வந்து ஷூஸ் கொண்டு வந்திருக்காரு. ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அதுவும் ஒரு காஸ்ட்லி ப்ராடக்ட் தான். அரௌண்ட் இந்தியன் ரேட்டில் ஒரு 15,000 to 20,000 கிட்ட வந்தது. பட் அது குவாலிட்டியாக இருந்ததுங்கிற மாதிரி அது வேறு, அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வேறு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்டார்ஸ் தான் 500 ரேட்டிங்ஸில். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் அவரோட டீம் இதுக்கு வந்து ஆப்வியஸாக மேபி அவங்க ப்ரீமியம் யூஸ் பண்ணுறாங்களா என்ன இதுலாம் தெரியல. பட் வால்பேப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி ஜெட்ஜில் இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இல்லை, ஓரளவுக்கு ஏஸ்தட்டிக்காக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் தம்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இதை வந்து விடணும்னு சொல்ல, பட் டெஃபினெட்லி எம்கேபிஹெச்டி டீம் ப்ரைஸிங்கில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் இதை வந்து மந்த்லி ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி இப்போ வந்து அதுக்குமே இது பண்ணுவாங்க. லைக் இந்தியன் எக்கனாமி வந்து அப்படி இருக்குது. வால்பேப்பருக்குன்னு யாரும் காசு கொடுத்து இது பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ வந்து ஐ திங்க் ஸ்பாட்டிஃபையே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிளானில் போட்டோம்னா மந்த்லி 66 ருபீஸ் கிட்ட வருது. இல்லைன்னா இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, யாருமே வந்து ஸ்பாட்டிஃபை தனியாக போடுற மாதிரி இல்லை. யாராவது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போடுற மாதிரி ஒரு ஃபேமிலி பிளான் மாதிரி தான் பார்க்குறாங்க. எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. ப்ராடக்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு, பட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து ஓரளவுக்கு பார்த்து தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா இருக்கிற காசெல்லாம் பறந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேனல்ஸ் ஆப் வந்து அவங்க ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அண்ட் அவங்க அப்படியே ப்ரைஸ் வச்சாலும் நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து இன்னும் கஸ்டமரோட லைக் யூஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து லோ ரேட்டிங்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்லது இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் ஹை ரேட்லேருந்து லோ ரேட் வந்தால் கூட அது வந்து வேற கதை. பட் இனிஷியல் இதுலேயே லோ ரேட்டிங்ஸில் இருந்ததுன்னா நமக்கு போக போக வந்து அவங்க வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். பட் வந்து எம்கேபிஹெச்டிங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ இல்லை, பட் பொதுவான ஒரு பப்ளிக் ஒப்பீனியனோ இல்லை ஏதோ ஒரு ஃபீட்பேக் அவங்களுக்கு போயிருக்கும், அதில் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஜஸ்ட் ஒரு வால்பேப்பர் ரிவ்யூ தான், அவ்வளோதான். அண்ட் பொதுவாகவே ஐஃபோன் யூசர்ஸ்க்குன்னு பார்க்கும்போது நம்ம வந்து லைக் கஸ்டமைசேஷனுக்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க. பட் பொதுவாக வால்பேப்பர் கஸ்டமைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக செட் ஆகிடாது வால்பேப்பர்ஸ். அதுதான் வந்து மெயினான விஷயம். அண்ட் என்னையும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மொத்தம் 2 கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் இல்லைன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறவங்க, அது ஃபர்ஸ்ட் கைண்ட். செகண்ட் கைண்ட் வந்து லைக் வால்பேப்பர் மெட்டீரியலாக சில எஸ்தட்டிக்கான ஒரு வால்பேப்பர்ஸ் வைக்கணுங்கிற மாதிரி, மினிமலாக இருக்கணுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த செகண்ட் டைப் தான் நான். ஸோ எனக்கு என் ஃபோட்டோ ஒரு வால்பேப்பராக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. எனக்கு அது வந்து என்னன்னு தெரில, எனக்கு இது செட் ஆகலை. ஸோ ஒரு வால்பேப்பர் ஆப் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன். அப்போனா ஃபோனுக்கு வந்து ஒரு ஓல்டு லுக் இருக்காது, கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காகவே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பேன் ஆஃப் 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து நான் வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ நிறைய நாள் ஜெட்ஜ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பேனல்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் வால்பேப்பர் கலெக்ஷன் அவங்க இன்னும் கொண்டு வரணும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோக்கு என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பீக்ஸலிசம்.